அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மின்காஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு ஸ்வீட் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு பேர் தம் சேமியா. இது ஃபஸ்ட்டு பாயச சேமியா நல்லா கெட்டி சேமியா வாங்கிக்கோங்க. ரவை சேமியா செய்யக்கூடாது. இந்த கெட்டி சேமியா செஞ்சால் தான் நல்லா நின்று வேகும், நல்லா இந்த மாதிரி உதிரியாக வரும். அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு சேமியா வாங்கி எந்த பாத்திரத்தில் அளந்துக்கோங்க. ஏன்னா நம்ம அதில் தான் தண்ணி அளக்கணும், சர்க்கரையும் போடணும். நான் எனக்கு இந்த பாத்திரத்தில் எடுத்திருக்கேன். நான் இந்த கிண்ணத்தில் இதில் ஒரு கிண்ணம் வந்திருக்கு. அது தேவையானது நீங்கள் நட்ஸு எடுத்துக்கோங்க, முந்திரி திராட்சை அதெல்லாம். நெய்யை ஊற்றி ஃபஸ்ட்டு அது முந்திரி திராட்சை எல்லாம் வறுத்துக்கோங்க. நெய் தான் ஊற்றணும். நல்லா வறுத்த பின்னாடி அதை எடுத்துகிட்டு திருப்பி அதே சட்டியில் சேமியா போட்டு நல்லா வறுத்துருங்க. கருக விட்டுறாதீங்க, சிம்மிலையும் வச்சுக்கோங்க. நல்லா இந்த மாதிரி பொன்னிறமாக வறுத்துட்டுக்கணும். அது பக்கத்துலேயே நீங்கள் எதில் எடுத்தீங்களோ அதில் 3 கப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க. எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அந்த கப்பில் 3 கப்பு நல்லா பக்கத்தில் சுடுதண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி பொன்னிறமாக வந்த பின்னாடி சுடுதண்ணி தான் ஊற்றணும், பச்சை தண்ணி ஊற்றக்கூடாது. நல்லா கொதிக்க வச்சோடனே நல்லா அதில் ஊற்றிடுங்க. ஊற்றின பின்னாடி லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டிங்கன்னா கொஞ்சம் இனிப்பு நல்லா தூக்கலாக தெரியும். சும்மா லைட்டாக போட்டுக்கோங்க. சேமியா நல்லா முக்காப்பாக தான் வேகணும், உடனே போட்டக்கூடாது. முக்காப்பாக தான் வந்த பின்னாடி சர்க்கரையை போட்டு இந்த மாதிரி நல்லா கிண்டி விட்ருங்க. கிண்டி சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்ச பின்னாடி நல்லா இனிப்பு எல்லாம் சுண்டிடும். இந்த மாதிரி நல்லா உதிரி உதிரியாக உங்களுக்கு வந்துடும். ட்ரை பண்ணி பாருங்கள். டக்குன்னு செஞ்சலாம். யாராவது விருந்தாளிங்க யாரும் வந்தாலும் இது உடனே செஞ்சு அசத்திடலாம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள்.